கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக கடவுள் மறுபடியும் ஒரு நாளையும் நாளிகையும் தந்து அவருடைய ஆழமான சத்தியங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இந்த நாளை கிருபையாக தந்திருக்கிறார். அதற்காக மாத்திரமல்ல, நாம் தியானிக்கவும் அதன்படி ஜீவிக்கவும் வேண்டும் என்று இந்த நாளை நாம் கிருபையாக தந்திருக்கிறார் என்கிறதான உணர்வோடு இந்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் இது. ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டுடைய தலைப்பை நீங்கள் ஆதார வசனத்தை படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது யாரை குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்றது. மேன்மையான ஒரு பலி அப்படின்றத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பலிகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, மான பலி, சோஸ்திர பலி, இந்த மாதிரி 7 விதமான பலிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து புதிய ஏற்பாட்டில் ஒரு விசேஷமான ஒரு பலியை குறித்து சொல்லியிருக்காரு. மேன்மையான பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம படித்தோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கடவுளுக்கு செலுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனாலேயே அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சாட்சி கொடுத்தார். அவர் மரித்தும், அதாவது ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது ஒரு மேன்மையான பலி செலுத்தினார் அப்படின்றத குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2 பேருமே நமக்கு இந்த சப்ஜெக்டுடைய அந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். ஆதாமுடைய 2 பசங்க 2 பேருமே காணிக்கை செலுத்துறாங்க. ஒருத்தர் தன் வயலில் விளைஞ்ச நல்ல கனிகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இன்னொருத்தர் தன்னுடைய மந்தையில் தலையீற்றும் கொழுமையானதையும் கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்குறாரு. ஸோ இதில் விசேஷமான பலி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிக்கலாம். எந்த விதத்தில் ஆபேலுடைய பலி கர்த்தருடைய பார்வையில் விசேஷமாக பார்க்கப்பட்டது, அவருடைய பார்வையில் விசேஷமாக முக்கியத்துவம் ஏன் பெற்றது அப்படின்றது குறித்து தான் நம்ம இன்னைக்கு விசேஷமாக தியானிக்க போறோம். படிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாத்தீங்களா? ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பைபிளுடைய முதல் மேய்ப்பன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபேல் தான், இல்லைங்களா? நம்முடைய மேய்ப்பன் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மேய்ப்பர். ஆபேலின் முக்கியத்துவம் அவர் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் காணிக்கை செலுத்தினார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் அவருடைய முக்கியத்துவமே தொடங்குது. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெருசாக வேற எதுவுமே அவர் ஆபேலை குறித்து நம்ம பைபிள் எங்கேயுமே பார்க்கல, விசேஷமாக எங்கே பார்க்கல. அவர் கொடுத்த அந்த காணிக்கையின் முக்கியத்துவத்தை குறித்து தான் அவர் பேசுகிறாரு. ஆபேலினுடைய காணிக்கை வெறும் ஆட்டுக்குட்டி மட்டும் அல்ல, அது கடவுளுக்கு அர்ப்பணித்த ஒரு ஜீவ பலியாக அவர் பார்க்குறாரு. காணிக்கை காட்டிலும் காணிக்கைக்கு பின்னால் உள்ள அந்த அர்ப்பணிப்பு கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்குது. அது அவர் உற்று நோக்குகிறவராக இருக்காரு. நம்ம காணிக்கை செலுத்துகிறோம், விசேஷமாக நம்ம பணம் அந்த சம்மந்தமான இதுதான் நம்ம மோஸ்ட்லி நம்ம போடுவோம். ஆனால் நம்மையே நம்ம காணிக்கையாக செலுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இல்லை. கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான ஒரு பலியை பார்த்தீங்கன்னா ஜீவ பலி தான் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆபேலுக்கு ஏன் உண்டாச்சு? அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படியும் தகப்பன் தன் பிள்ளைகளிடத்த சொல்லியிருக்கணும், நம்ம எப்படி இருந்தோம், நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோம், எங்கே இருந்தோம், எதனால் நாங்கள் வெளியே துரத்தப்பட்டு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றத சொல்லியிருக்கணும். அவங்க அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ அவமானத்தோடு வெளியே வந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இலை தலைகளை தான் அவங்க மேலடைய போட்டிருந்தாங்க. ஆனால் கடவுள் அப்போவே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்களுக்கு தோலுடைய கொடுத்தாருன்னு சொல்லின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக தன் தகப்பன் தன் பிள்ளைகள் இடத்துல என்ன பண்ணியிருப்பாருங்க, ஷேர் பண்ணியிருப்பாரு. நிச்சயமாக ஷேர் பண்ணியிருப்பாரு, இல்லைங்களா? நம்ம ஒரு மேன்மையான இடத்துல இருந்தோம், திடீர்னு ஒரு ஒரு தாழ்மையான இடத்துக்கு போகும்போது தன் பிள்ளைகள் இடத்துல அவங்க அந்த இதை சொல்லுவாங்க, அப்படியே நான் இவ்வளோ நல்ல உயரத்தில் இவ்வளோ நல்ல வசதியாக இருந்தேன், நான் ஏன் கீழே விழுந்தேன் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த தவிர
தன் பிள்ளைகள் வந்து செஞ்சிடக்கூடாது, அந்த மேன்மையான இடத்துக்கு அவங்க மறுபடியும் வரணும் அப்படின்றதுக்காக நிச்சயமா எல்லா தகப்பன்மாரும் தான் கடந்து வந்த அந்த பாதையை வந்து நிச்சயமா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் சொல்லியிருக்கணும், தன் பிள்ளைகள் இடத்துல அவர் சொல்லியிருக்கணும். பட் பைபிள் அதுக்குண்டான வசனம் இல்லை. பட் நம்மளால என்ன பண்ண முடியுதுங்க, கெஸ் பண்ணிக்க முடியுது, யூகிக்க முடியுது. ஸோ அப்போ வந்து அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆபேல் வந்து அதில் ஒரு எவ்வளோ விசேஷமாக அது உள்ளே வச்சிருக்காரு அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் சரி பிதாவுக்கும் சரி அது ஏன் அந்த பலி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவர் முதல்ல பண்ண அந்த ஒரு பலி, ஏன்னா ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மனுஷனுக்கு இல்லைங்களா. இப்போ என்னதான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த நீட்டான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே வருவோம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒருத்தர் வந்து வெளியே நம்ம ஒரு பொது இடத்துல வந்து நிற்கும்போது அது நம்ம அது யாராவது பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு வச்சு, குழந்தைகளே தெரியாமல் பிடிச்சி இழுத்துட்டாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவோம், சரி அது சரி பண்ணுறதுக்கு தான் அது எடுத்து நம்ம வந்து தன்னுடைய உடலை மறைச்சிக்கொள்ள தான் பார்ப்போம். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் அடிக்கப்படும் போது அதே தான் அவருக்கும். அது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் இல்லைங்களா. அடிக்கப்படும் போது அந்த ட்ரெஸ்ஸை அடிக்கலாம், நீங்கள் தாராளமாக அடிக்கலாம், ஆனால் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு எப்படி உண்டாச்சுன்னா அவமானம், அது மிகப்பெரிய அவமானம், ஒரு நிந்தைக்குள்ளாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து கொண்டு போகிறத பார்க்கணும். ஸோ இதுக்கெல்லாம் முன்ன அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆபேலுடைய அந்த காணிக்கை இருக்குது. ஆபேலுக்கு முன்னாடி அவர் கொடுத்தார் இல்லையா அந்த தோல்வுடைய, அது முன்னடையாளமாக இருக்குது. இதை வந்து அவர் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த தோல்வுடைய அந்த காணிக்கையை வந்து அவர் விசேஷமாக செலுத்துறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதேமாரி காயினுடைய குற்றத்தை வந்து அவர் பெருசாக கவனிச்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காயினுடைய குற்றத்தை அவர் பெருசாக கவனிக்கல. அவர் தன்னை நோக்கி மன்றாடும் போது இந்த குற்றம் என் மேலே சுமத்தாதபடி என்னை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு இல்லைங்களா, ஒரு பாதுகாப்பு கொடுக்குற, ஒரு மீட்பை கொடுக்குறாரு. இங்கே மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் மெயினாக வந்து அந்த காயின் மூலமாக அவர் நமக்கு சொல்ல வர்றாரு. இன்னைக்கு நம்ம கூட அநேக சகோதர சகோதரிகள் இருக்காங்க, நம்ம உறவுகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, கணவன் இருக்காங்க. நமக்கு பிடிக்காத காரியங்கள் வந்து நிறைய நேரங்களில் வந்து அவங்க செய்கிறது உண்டு. நம்ம பார்ப்போம், நமக்கு வந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், சில நேரங்களில் ஒரு வெறுப்பாயிடும், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எவ்வளோ இவங்களுக்காக நம்ம உழைக்கிறோம், இவங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், ஓடுறோம் ஒடியாடுறோம், நமக்கு வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அது ஒரு மிகுந்த வேதனையான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனாலும் வந்து நம்ம அவங்களுக்காக செய்கிறது அந்த கடமையை வந்து என்ன பண்ணுறது, நம்ம நிறுத்துறது இல்லை. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வந்து காணப்படும் போது நம்ம மன்னிக்க வந்து தயாராக இருக்கணும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மன்னிக்கிற அந்த குணம் வராது. அது ஜென்ம சுவாபம்னு சொல்லுவாங்க. இமிடியேட்டாக வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வறுமை ஒழிய, மாறாக அவங்களுக்கு மன்னித்து மறுபடியும் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு நல்வாழ்வுக்கு உண்டான வழியை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு இருக்காது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக நமக்கு வந்து அந்த விசேஷம் அந்த குணம் வந்து நமக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே காயின் மூலமாக கடவுள் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறதாக இருக்காது. ஏன்னா மன்னிச்சோம்னா தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். நம்மளாம் பெரிய வந்து நீதிமான்கள் கிடையாது, பூமியில் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஸோ நம்மளும் மனப்பூர்வம் மன்னிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய போதனைகளை குறித்து நம்ம பேசும்போதே, அந்த மலை பிரசங்கத்தை குறித்து பேசும்போதே வந்து உன்னுடைய சத்துருவுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனங்களை நீங்கள் படித்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இதையெல்லாம் செஞ்சுட்டு அது வந்தோம்னா அந்த கடைசி வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பூரண சத்குணனா இருக்கிறது போல நீங்களும் அது பூரண சத்குணருக்காக தான், அந்த குவாலிஃபிகேஷனுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த வாரம் வரோம் சர்ச்சுக்கு, அநேக சகோதரர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். அதை நம்ம தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நம்ம ஜீவிக்கவும் வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான ஒரு குணமாக இருக்கிறது. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக மன்னிப்போம். அவங்களுக்கு வந்து அந்த நிலைவாழ்வுக்கு உண்டான ஒரு வழிக்கு போறதுக்கு நம்ம தடையாக இருக்க வேண்டாம் அப்படின்றது வந்து கடவுள் நமக்கு எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான ஒரு குணமாக இருக்குது. ஸோ ஆபேல் கடவுளுக்கு மிகச்சிறந்ததை கொடுத்ததற்கும் சரியானவற்றை கொடுத்ததற்குமாக அவர் வந்து அங்கீகரிக்கப்படுகிறார் சொல்லி நம்ம பார்க்குறோம். நாமும் சரியானவற்றை நம்முடைய வாழ்வில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான குணமாக இருக்கிறது. ஸோ ஆபேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரபராதி.
தன் சகோதரன் எதற்காக கூப்பிடுகிறான் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியாது. ஒரு யதார்த்தமாக தான் போனார். போகும்போது அந்த இடத்துல அவர் வன்முறையினால் அவர் கொல்லப்படுகிறாரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு நிரபராதி, குற்றமற்றவர் இல்லைங்களா, பாவமற்றவர். நமக்காக அந்த பாவங்களை சுமந்து பலியானார் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆவிலுடைய காணிக்கை தன்னிடத்தில் இருந்த சிறந்தது ஒன்றை கொடுத்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை நம்ம கிட்ட மிகச்சிறந்தது ஒன்று இருக்கு அப்படின்னா எதுன்னு சொல்லுவோம்? உயிர் தான், ஜீவன் தான் இல்லைங்களா. ஒருத்தர் வந்து நம்ம நல்ல வசதியாக நல்ல பணக்காரங்களாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கத்தி வச்சு நம்மகிட்ட வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றா, இல்லைன்னா உன்னை கொண்டு போடும் அப்படின்னா, சாமி என்னை விட்டுரு, என்ன வேணா இருக்கு நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கீ எடுத்து திறந்து கூட எங்கெங்க இருக்கு இந்தப்பா இட்டு போப்பா, ஆளை மட்டும் விட்டுருப்பா, நான் எப்படியாவது சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீவனை வந்து நம்ம பலியாக கொடுக்கணும் அப்படின்றதான் கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான ஒரு பலியாக இருக்கு. நம்ம என்ன வேணா கொடுக்கலாம், ஆனால் கடவுளுக்காக நம்ம ஜீவனை கொடுப்போமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அது அது வந்து இல்லை அப்படின்றதான். ஜீவன்னா லிட்டரலாக ஜீவனை கொடுக்கறது அல்ல, வாழும் போது இந்த உலக பிரகாரமான ஆசை இச்சைகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாத்து கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் அப்படின்றதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விசேஷமான காரியமா இருக்கு. அதுதான் கடவுளால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காணிக்கையாகவும் அது நமக்கு இருக்கு. ஸோ நம்மையே நாம ஜீவ பலியாக, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டுக்கொண்டாரு, அதே போல அவரை ஃபாலோ பண்ற நம்மளும் கிறிஸ்துவர்களாகிய நம்மளும் நம்மளுடைய ஜீவனை, அதாவது நம்ம வாழும் போதே அநேகருக்கு வந்து இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்க்கிறவராக மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தின்படி நானும் ஜீவிக்கிறேன் என்பதையும் நம்ம வந்து விசேஷமாக காட்டணும். அதுதான் மெயின் விஷயம். நம்ம இன்னைக்கு சத்தியம் பேசலாம், நிறைய பேசலாம், நல்லா பேசலாம், சிறப்பாக பேசலாம், ஆனால் அந்த வார்த்தையின்படி அந்த நம்முடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்றத குறித்து நம்மளும் சுய பரிசோதனை பண்ணிக்கொண்டே நம்மளும் ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு நாள்லேயோ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ முடிய போகிற காரியம் அல்ல. ஏன்னா நம்ம வந்து என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள் அப்படின்றாரு, பிறப்பே பாவமாயிடுச்சு அப்படின்னா அந்த ஜென்ம சுபாவமானது வந்து ஒரே நாளில் வந்து என்ன ஆகாதுங்க. அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி சொல்கிறோம், வேதத்தை தினந்தோறும் படிங்க, தினந்தோறும் படிங்க, அதை தியானிங்க, அதன்படி வாழ ஒப்பு கொடுங்க. கடவுள் இடத்துல தான் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்மளால முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ஸோ அந்த ஆவி, பரிசுத்த ஆவியின் பலனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். அதை தான் நம்ம ஜெபத்திலையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம வேற எதையும் கேட்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் பலனை எனக்கு தாங்க, என்னுடைய வாயை, என்னுடைய கண்ணை, என்னுடைய சரீரத்தை முழுவதையும், என்னுடைய செய்கைகளை, என்னுடைய சிந்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை உங்களுடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கு. வெறுமனே வந்து சொல்லிட்டு கடந்து போகிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதுதான் வந்து விசேஷமான ஒரு காணிக்கையாக, மேன்மையான ஒரு காணிக்கையாக, கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காணிக்கையாக இருக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம சங்கீதம் 4:4 சொல்றாரு, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே அப்படின்றாரு. ஏன்னா கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டோம். ஏற்கனவே மனுஷன் கிடையாது, அது வேற விஷயம். அந்த கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது மறந்துடுவோம். தன் நிலை மறந்து நம்ம பண்ணுவோம் சில விஷயங்கள். ஸோ இது வந்து கடவுளுக்கு அருவருப்பான ஒரு காரியம். யாக்கோபு 1:20 வந்து சொல்றாரு, நம்முடைய கோபம் கடவுளுடைய நீதியை நிலைநிறுத்த மாட்டாது, நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அது ஏற்கனவே வந்து எச்சரிப்பின் செய்தி கொடுத்து இந்த கோபத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடணும். அதே மாதிரி நாமே ஒரு சிறந்த ஒரு காணிக்கையாக கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான காரியமாக இருக்கு. கோபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அழிவை நம்ம இடத்துல நம்ம மூலமாக ஏற்படுத்தும். அது நமக்கு மட்டும் அல்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது வந்து ஒரு பேர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் வந்து ஆபேலுடைய அந்த கேரக்டரை வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து அமைதியாக தான் இருந்தார் இல்லைங்களா. அவருடைய காணிக்கை செலுத்திட்டு அவர் வந்து அதை தன் தகப்பனுக்கும் சகோதரர் எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியாக தான் இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் வந்து அவர் சகோதரனால் வந்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஸோ கோபம் வந்து நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட நம்ம கடனாளிகளாக இருக்கும். அதை நம்ம இடத்துல இருந்து சுத்தமாக எடுத்து போடணும். சாந்த குணத்தோடு எல்லாரோடும் கூடுமான வரை சமாதானத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கு. ரோமர் 12 அதிகாரம் 2வது வசனம் நாம் படிக்கலாம்.
12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப கிளியரா சொல்றாரு இல்லைங்களா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஒத்த வேஷம் தெரியாமல், எல்லா கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறாங்க, ஆராதனைகளை பங்கு கொள்றாங்க, நல்லா வொர்ஷிப் பண்றாங்க, நல்ல ஜபத்துல நிரம்பி ஆவியில அப்படியே அனலா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த 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 ஒரு கட்டடத்துக்குள்ளதான், அந்த பிரிமிசஸ்க்குள்ள தான் வெளியே போயிட்டோம் அப்படின்னா உலகத்தோட என்ன ஆயிரும்? நம்மளும் உலகத்தோட என்ன இந்த நேரம் தான் இந்த மாதிரி கூடி இருக்கும் பார்த்தீங்களா? எப்பெல்லாம் இந்த மாதிரி கூடுறோமோ அப்போ மட்டும் நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்குங்க? கடவுளை நோக்கி இருக்கு, கடவுளுக்கு நேராக இருக்கு. மற்ற நேரங்களில் நம்ம எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு விசேஷமான ஒரு நம்ம 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 ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் அவருக்கு. நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது. காலையில் ஒரு நான்லாம் காலையில் ஒரு 9-9:30 வேலைக்கு போனேன்னா நைட் ஆனால் 8 ஆகிடும், மினிமம் ஒரு 8 ஆகும், சம்டைம் 9 ஆகிடும். ஆனால் நம்ம டயர்டாக இருப்போம், குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மொபைல் தான் நோண்டுவோமே ஒழிய பைபிள் படிக்க மாட்டோம். கவனிச்சிருக்கீங்களா? நான் என்ன தான் சொல்கிறேன், நான் யாரையும் சொல்ல, ஜென்ரலாக பைபிள் எடுத்துகிட்டு அப்படியே மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். அப்புறம் பார்த்தா மணி 11, 10 ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு, படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவோம். இது கர்த்தருடைய பார்வையில் ஒரு நல்லா இருக்குமா? அது விசேஷமான காரியமாக இருக்குமா? விலையேற பெற்றதாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஸோ நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் அவருடைய சமூகத்தில் உட்காந்து அந்த பைபிளை படித்து அதை தியானித்து அதுக்காக ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி நம்ம அந்த இரவை நம்ம தூங்கி கழிச்சோம்னா அது அடுத்த நாள் விசேஷமான ஒரு கிருபையினால நம்ம தொடர்ந்து ஓடுவதற்கு அது ஏதுவான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னா, நன்மையும் கடவுளுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை நாமே ஒப்பு கொடுப்பது தான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான ஒரு குணமாக. என் மகனை உன் இருதயத்தை எனக்கு தான்றாங்க. நம்மளுடைய சிந்தை நம்ம முற்றிலுமாக அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய போதனைகளுக்கு நாம் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விசேஷமான காரியமாக இருக்கு. அதுல 1வது வசனம், இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், மெயின் அந்த பரிசுத்தம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமா நம்ம அவரோடு இணைந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? செயல்பட முடியாது. நம்ம அங்கே அவரோட பிதாவாக கடவுளையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்றாரு. ஸோ இந்த பரிசுத்தத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். டெய்லி நீங்கள் வேதத்தை தான் படிக்கணும், வேதத்தை தான் படிக்கணும். வேதத்தை படித்து அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டுமே நம்ம பரிசுத்தமாக்க முடியும். நம்ம பரிசுத்தப்படுத்த முடியாது, கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். ஆனால் அந்த வார்த்தைக்கு நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டுமே அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்ம நடக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம் அப்படின்றதான். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கடவுளுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்றாரு. ஸோ உண்மையானமே ஆராதனை நம்ம இப்படி ஒரு கூடுகையாக நின்று அவருடைய வார்த்தையை நம்ம பேசுவதோ அதை கேட்பதோ மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிப்பது தான் உண்மையான ஆராதனை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை கடவுளுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. இதுதான் கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். கிறிஸ்து இப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்முடைய வழிகாட்டி, அவர் தான் நம்முடைய குரு, அவர் தான் நம்முடைய போதகர். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா கடவுளுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் தன்னையே ஒப்பு கொடுத்தது போல நாமளும் அவருக்கு பிரியமான பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான காரியமாக இருக்கு. ஸோ அப்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா ஏனோக்கு எலியா போன்றவர்களை போல நம்மளும் அவருக்கு இருதயத்தை ஏற்ற ஒரு சிந்தையை நம்ம கொண்டிருந்தோம்னால் அவர்களை போல நம்மளும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட
அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆபேல் வந்து விசுவாசத்தினால தான் இன்று வரைக்கும் அவர் விசுவாசத்தினால அந்த ஜீவ பலியாக அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டது அந்த முக்கியத்துவத்தின் காரணமாக இன்று வரைக்கும் அவர் மரித்தார். ஆனால் இன்று வரைக்கும் அவருடைய கிரியை, அவருடைய செய்கை, அவர் அல்ல, அவருடைய செய்கை தான் இன்று வரைக்கும். ஸோ நம்மளுடைய செய்கை கடவுளுக்கு பிரியமான ஒரு செய்கையாக கிரியாக இருக்க காணப்படுதா என்பது நம்மை நாமே சோதித்தறிந்தால் நாம் ஞானம் தீர்க்கப்படும் என்று வேதத்தின்படி நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம உற்று நோக்கி நம்ம கடவுளுக்கு மிகச்சிறந்த ஒரு பலியாக நம்ம இருக்கிறோமா, அவர் வார்த்தையின்படி தான் நம்ம நடக்கிறோமா, அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோமா அப்படின்றத குறித்து நம்ம டெய்லியுமே நம்ம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, அது ஒரு வேளை இல்லை அப்படின்னா நமக்கு அதை முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க நம் கடனாளிகளாக நம்ம விசேஷமாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நம்ம உணர வேண்டும். ஸோ அந்த ஒரு உயர்ந்த குணம், ஏன்னா விசுவாசம் இல்லாமல் நம்ம ஒன்றையும் நம்ம கடவுளிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை நிச்சயமாக காண்போம். அதே விசுவாசத்தினால தான் ஆபேல் தன்னை பலியாக ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்தாரு. அதே விசுவாசத்தினால தான் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா விசுவாசம் நம்மை விட்டு அற்றுப்போகத்தக்கதான ஒரு சூழல் காணப்படுது. கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார் உண்டோ என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா அந்த விசுவாசத்தை எடுத்து போடக்கூடிய அத்தனை சூழல்களும் நம்மை நெருக்கி நிற்கும். போதண்ட சாமி இது வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு நான் சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், நான் ஐயோ ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்னே சொல்லியிருக்கேன். என்னால் முடியலப்பா, என்னை விட்டுருங்க அப்படின்னு நிச்சயமாக இதுக்குள்ளே இல்லை அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃபுல் பிட் முன்னாடி நின்று சொல்கிறேன், நான் மறிச்சிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேதனைகள் இருந்திருக்கு, அந்த அளவுக்கு துரோகங்களை தாங்கி நின்றுருக்கேன். ஸோ இது இயல்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அந்த இடுக்கமான வழியில் தான் போகணும். துரோகங்கள் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பவிச்சதோ, கூட இருந்தவங்க தானே அவருக்கு துரோகம் பண்ணாங்க. அவரோட அப்பம் புசிச்சு வந்தாங்க, அவருக்கு விரோதமாக தன் குதிங்காலை தூக்கினான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அதே போல தான் அவருடைய பிள்ளைகளுக்கும் நடக்கும். ஆனாலும் வேற வழி இல்லை நமக்கு. அவர் தான் அவரை பிடிச்சிக்குங்க. யோபு போல என்னை கொன்று போட்டாலும் நம்ம மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லைங்களா? ஸோ அதே தான் நமக்கும் அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வந்திருக்கோம். இந்த மேன்மையான சத்தியத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அநேக சகோதரர்களுக்கு கிடைக்கல, இந்த மேன்மையான சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம உறுதியாக பற்றுக்கொள்ளணும், இதன்படி நம்ம ஜீவிக்கணும்னு சொல்லி நம்ம சிந்தையில் கொண்டு வந்துட்டோம்னாலே நமக்கு என்ன ஆயிரும், உத்தரம் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3:12 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுது. ஸோ நம்ம சிந்தையில் கொண்டு வந்துட்டோம்னாலே அது உபத்திரம் துன்பம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் அதுக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா இயேசுவானவர் பார்த்தீங்கன்னா அநேக உபத்திரத்தின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆனால் உபத்திரத்தை குறித்து, நம்மளை சுற்றி எரிகிற அந்த அக்னியை குறித்து, பற்றி எரிகிற அந்த நெருப்பை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், வருத்தமும் பட வேண்டாம். எல்லாத்துவற்றையும் நீங்கள் கர்த்தருக்கு சோஸ்திரம் செய்யுங்க. அவ்வளோதான். எல்லாவற்றிலும் ஒரு சோஸ்திரம். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அது அந்த நன்றி உள்ள உணர்வோடு நம்ம தொடர்ந்து நம்ம கடவுளுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றத கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஆபேலுடைய அந்த ஒரு குணலட்சணத்திலிருந்து, அவருடைய கிரியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக நான் தியானிச்சதை ஒரு கொஞ்ச நேரம் தான் உங்களோட தியானிச்சிருப்பேன். பட் எவ்வளோ நேரம் பேசுனதுன்றது முக்கியம் இல்லை, பட் என்ன பேசணும் அப்படின்றத முக்கியம். இந்த வார்த்தையை நம்ம நம்முடைய உள்ளத்தின் இருதயத்தில் நம்ம ஆழத்தில் வைத்து அதன்படி ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2:20 கலாத்தியர் 2:20 கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். இந்த சிந்தை வேணும் நமக்கு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அதனாலதான் அநேக பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், துக்கம், கவலை, கண்ணீர் எல்லாமே அதனால தான். கிறிஸ்துவுடனே நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும். கண்ணீர் இருக்கணும், கவலை இருக்கணும், கஷ்டம் இருக்கணும், நஷ்டம் இருக்கணும், அவமானம் இருக்கணும், நிந்தை இருக்கணும், துரோகம் இருக்கணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரோட அறையப்பட்டிருக்கோம்? சிலுவையில். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஆயினும் நான் அல்ல, நான் செத்துட்டேன், நான் எப்பவும் மறிச்சிட்டேன். இனிமேல் எனக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது, பழிவாங்குற எண்ணம் வரக்கூடாது, அடுத்தவனுக்கு ஏதாவது அவனை வச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த சிந்தையே இருக்கக்கூடாது. மாறாக என்ன வேணும்னா அவங்களுக்காக
ஜெபிக்கணும், அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும். அதே மாதிரி அவங்க வந்து அந்த 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 பாவத்திலிருந்து, அந்த அவங்களுடைய அந்த அந்த செய்கையிலிருந்து அவங்க மனம் திரும்பி வருவதற்கு நம்ம வந்து தடையை இருக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு வழிவகைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அதுதான் கிறிஸ்து. நம்ம அது அதனால தான் அவரே வந்தார். நம்ம பாவிக தான் இல்லைங்களா? அவர் நம்மளை தேடி வராரு அப்படின்னா நம்மளை மீட்கணும். நீதிமானுக்காக வந்தார் இல்லை, பாவிகளுக்காக தான் அவர் வந்தார். ஸோ நம்ம வந்து அந்த நேர்மையான அந்த சுத்தமான அந்த வழியை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, ஒருவர் வந்து இடறி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து இடறி போய் அப்படியே அமுக்கி போடாமல் அவங்கள வந்து கைதூக்கி நீங்களும் வாங்க, தொடர்ந்து வாங்க, மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிக்க அவர் தயாபரராக இருக்காரு. அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது நம்ம தடையாக இருக்கணும் இல்லைங்களா? நம்ம அவங்களையும் வந்து மன்னிச்சு அவங்களுக்காக வேண்டுதல் செய்து அவங்களையும் வந்து நம்மளோடு இணைந்து, நீ எனக்கு நஷ்டம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ எனக்கு அநியாயம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்து எனக்கு மன்னிச்சார், நானும் உனக்கு மன்னிக்கிறேன். உனக்கு மன்னிக்கும் போது நானும் என்ன பண்ணியிருக்கேன், நானும் மன்னிப்பு பெற்றுக்கொள்வேன், நீங்களும் ஒரு நல்ல ஒரு வழியை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத வந்து மனப்பூர்வமாக நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஏன்னா கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான காரியம் அதுதான். கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னா இதுதான் குணலட்சணம். அவங்களுடைய குணலட்சணம் இதுதான். மன்னிக்கிறதும், அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறதும், அவங்களுக்கு வழிவகை காட்டுவதும் தான் கிறிஸ்துவின் குணலட்சணமாக இருக்கு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்றால் உங்களுடைய கிரிகள் முற்றிலும் இந்த உலக பிரகாரமான கிரிகளாக இருக்கக்கூடாது. நஷ்டத்துக்கு நஷ்டம், அவமானத்துக்கு அவமானம், நிந்தைக்கு நிந்தை அப்படி போகவே கூடாது. மாறாக எல்லாத்துலேயும் அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு ஜீவனுக்கு எதுவான வழியை நம்ம காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் கடவுள். அதுதான் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நம்ம ஏன் பிழைத்திருக்கிறோம் அப்படின்னா, என்னில் அன்பு கூர்ந்து, நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கடவுளுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கோம். கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த மாம்சத்துல நம்ம என்ன பெற்றிருக்கிறோம்னா ஜீவனை பெற்றிருக்கோம். இப்போ நம்ம பிழைத்திருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மாம்சத்துல வெளிப்படுத்தணும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் விசுவாசத்தில் பலப்படவும் அந்த விசுவாசத்தை கொண்டு நற்கிரியைகளின் மூலமாக நம்முடைய கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம வாழவும் வேண்டும் அப்படின்றதான் கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷ குணமாக இருக்குது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படி உங்களுக்குள்ள அந்த சத்திய வெளிச்சம் என்னானது நான் அநேகருக்கு வந்து என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. அது முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டால், விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். அது எல்லோருக்கும் பிரகாசத்தை கொடுப்பது போல, வெளிச்சத்தை கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கை வந்து அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதே கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷித்த குணமாக இருக்கு, விசேஷ காணிக்கையாக இருக்கு. அதுக்காக நாமே ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு குணலட்சணமாக இருக்கு. அதுதான் மேன்மையான ஒரு பலியாகவும் கர்த்தருடைய பார்வையிலே பார்க்கப்படும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கடைசி ஒரே வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக. ஆமா, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதான போஜனத்திற்காகவே கிரியை நடப்பி. ஆமா, அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருப்போம் என்பதை உணர்ந்து நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலப்படவும், அந்த விசுவாசத்தை கொண்டு நற்கிரிகளின் மூலமாக கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தவும் அதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து வரும் நாட்களில் நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாக கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.